அக்னி பரீட்சை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இந்த வார சிறப்பு விருந்தினர் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் திரு நவநீத கிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழகத்துடைய மிகப்பெரிய ஆளுமை மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா பற்றிய உங்களுடைய நினைவுகள்? பல விஷயங்களை பற்றி அம்மாவினுடைய நினைவலைகளில் நமக்கு வந்து போகின்றன. மாண்புமிகு அம்மா அளவிற்கு ஒரு உண்மையான தலைவர் இந்த உலகத்தில் இன்னும் தோன்றவில்லை என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் ஏழைகளுக்காக, கிராமப்புற மக்களுக்காக 24 மணி நேரமும் சிந்தித்துக் கொண்டே இருந்தார்கள். அதாவது புரோ புவர் புரோ ரூரல். இந்த புரோ புவர் புரோ ரூரல் என்ற இந்த கொள்கையை மாண்பு அம்மா அவர்கள் எடுத்து சென்ற அளவிற்கு, நிறைவேற்றிய அளவிற்கு வேறு எந்த தலைவருமே இல்லை என்று நாம் சொல்லலாம். உங்களுக்கு எந்த ஆண்டு அவங்க அறிமுகம், எப்போ உங்களுக்கு அவங்களுடைய அறிமுகம் கிடைச்சது? எந்த சூழல்ல நீங்க ரெண்டு பேரும் அறிமுகமாகறீங்க? நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆரம்ப காலத்தில் இருந்து வருகிறேன். அப்பொழுது தஞ்சாவூருக்கு அம்மா வருகின்ற பொழுதெல்லாம் நான் போய் மதிப்பிற்குரிய சின்னம்மா அவர்களை பார்ப்பேன். அப்பொழுது அவர்களும் அங்கே இருப்பார்கள். அப்படியே தொடர்ந்து நான் சின்னம்மா, மதிப்பிற்குரிய சின்னம்மா அவர்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் என்னை மாண்புமிகு முதல்வர் அம்மா அவர்களிடம் அறிமுகம் செய்து வைத்தார்கள். ஒரு 20-22 வருடங்களுக்கு முன்பு, அப்பொழுது ஆட்சியில் இல்லை, தஞ்சாவூருக்கு வந்திருந்த பொழுது அப்படியே அவங்க வருகின்ற பொழுதெல்லாம் நான் போய் பார்ப்பேன். அப்போ அறிமுகப்படுத்தி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டே வந்தோம். அப்புறம் அதுக்கு பிறகு இங்கே வழக்கு நடத்துகின்ற வாய்ப்பு வழங்கினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களுக்கு மேலாக மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் மூலமாக நான் பெரியம்மா அவர்களிடம், மாண்பு முதல்வர் அம்மா அவர்களிடம் அறிமுகப்படுத்தப்பட்டேன். ரொம்ப முக்கியமான பொறுப்புகள்லாம் உங்களுக்கு வழங்கப்பட்டது. மிக மிக முக்கியமான பொறுப்புகள், அரசின் உயர் பதவிகள்லாம் உங்களுக்கு வழங்கப்பட்டது. அது எந்த புரிதலின் அடிப்படையில், எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் உங்களுக்கு வழங்கப்பட்டதாக நீங்க நினைக்கிறீங்க? மாண்புமிகு அம்மானுடைய கவனத்திற்கு நான் 1996-97 வாக்கில் அவர்கள் பார்வைக்கு நான் கூர்ந்து நோக்கப்பட்டிருக்கிறேன். நான் தொடர்ந்து என்னுடைய நடவடிக்கைகளை மாண்புமிகு அம்மா அவர்கள் கவனித்து வந்திருக்கிறார்கள். என்னிடம் கொடுக்கப்பட்ட வேலைகளை மிக பணிவாக, அம்மா அவர்கள் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அதை மீறாம அதை அப்படியே செஞ்சேன். அது அவங்களுக்கு நான் உண்மையான விசுவாசியாக நான் இருக்கிறேன் அம்மாவுக்கு. அதனால அவங்க தொடர்ந்து அதை ஒவ்வொரு வேலையாக கொடுத்து பார்க்குறாங்க. அதுக்கு பிறகு அப்படியே அவங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் மாண்புமிகு அம்மா அவர்கள் ஒரு தாராள மனசு கொண்டவங்க. நான் கிராமப்புறத்துலேருந்து வந்திருக்கிறேன், கிராமப்புறத்து பள்ளிக்கூடத்துலேருந்து படிச்சிருக்கிறேன், தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கிறேன். நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும், இன்னும் பல வகையிலும் உதவிகரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பெருந்தன்மையாக எனக்கு பல பதவிகளை கொடுத்தாங்க. வழக்கு சமயத்துலலாம் நீங்க கூட இருந்திருக்கிறீங்க. அவங்களுடைய மனநிலை அந்த சமயங்கள்ல எப்படி இருந்தது? உங்களால உணர்ந்திருக்க முடியும். நீங்க வழக்கறிஞர் அடிப்படையில் அவங்களோட விவாதிப்பதற்கான, ஆலோசனை நடத்துவதற்கான வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும். அவங்க மனநிலை அந்த சமயங்கள்ல எப்படி இருந்தது? இல்ல, எப்பயுமே அவங்க தெளிவாகவும் அழகுற விஷயங்களை சொல்லுவாங்க. அவங்களுக்கு எந்த அச்சமோ சலனமோ பயமோ இந்த வழக்குகளை பற்றி கிடையாது. ஏனென்றால் அவர்களுடைய பார்வை இதில் எந்த விஷயமுமே இல்லை, இது பொய்யாக போடப்பட்ட வழக்கு, இதற்கான காரணங்கள், இதில் சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்களுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. இதில் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. அவங்க அளவுக்கு தெளிவாக ஒரு வழக்கறிஞரை வழி நடத்துகிறவங்க வேற யாரும் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த அந்த என்ன விஷயம் அதில் இன்வால்வ் ஆகிருக்குது, அதில் என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும்,
இதில் ஒன்றுமே கிடையாது, இது பொய்யா போடப்பட்டிருக்கு, இந்த விஷயங்கள் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பாருங்க. ரொம்ப அவங்க மாதிரி இன்னொருத்தங்க எனக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்களான்னா எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே அந்த அளவுக்கு அவங்க அம்மா இருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் பேசினோம்னா ஆங்கிலம் கற்றுக்கிறோம், சட்டம் கற்றுக்கிறோம், எக்கனாமிக்ஸ் கற்றுக்கிறோம், சயின்ஸ் கற்றுக்கிறோம், எந்த தமிழும் கற்றுக்கிறோம். நம்ம பேசுகிற தமிழில் தவறு இருந்தால் அதை திருத்தி சொல்லுவாங்க. இன்னொன்று முக்கியமாக நான் சொல்கிறேன், பல முறை நான் சொல்லியிருக்கிறேன், பாராளுமன்றத்திலையும் பதிவு பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம மாதிரி கிராமப்புறத்திலேருந்து ஆங்கிலத்தில் ரொம்ப புலமை இல்லாமல் சில விஷயங்களை நம்ம எழுதி கொடுக்கின்ற பொழுது அம்மா அவர்கள் அதனை பொறுமையாக திருத்தி நம்மிடம் கொடுத்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் நோனிதான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணிட மாட்டாங்க, நம்மளை ஏளனப்படுத்த மாட்டாங்க. மற்ற வழக்குல இருந்து விடுபட்டுட்டாங்க. சொத்து குவிப்பு வழக்கு மட்டும் உச்சநீதிமன்றத்தில் இருக்கு. முன்னாடியே விடுதலை ஆயிடுச்சு, ஹைகோர்ட்ல விடுதலை ஆயிட்டாங்க. ஆமா, விடுதலை ஆயிட்டாங்க. இப்போ உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு தொடர்பான வழக்கு விசாரணை வந்து நிலுவையில் இருக்கு. அது சம்பந்தமா ஏதாவது உங்ககிட்ட பேசுவாங்க? இப்பைக்கு நான் அதை பத்தி, ஏன்னா நான் அந்த வழக்குல இருந்து நான் விடுபட்டு நான் அட்வொகேட் ஜெனரல் ஆகி சேர்மன் ஆகி எம்பி ஆயிட்டேன். அதுக்கு வேற ஒரு டீம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு மாநிலங்களவை உறுப்பினர், கட்சியோட மாநிலங்களவை உறுப்பினர், முன்னாள் வழக்கறிஞர் அப்படிங்கிற அடிப்படையில வந்து ஏதாவது உங்ககிட்ட கருத்துக்கள் பேசுவாங்க? இப்பைக்கு ஒன்றும் இல்லைங்க, அது வந்து வேற டீம் தான் பார்க்குறாங்க. நான் பார்த்த பிறகு அட்வொகேட் ஜெனரல் ஆக்குனாங்க. என்ன இந்த அட்வொகேட் ஜெனரல்ங்கிற பதவி 150 வருடத்துல என்ன மாதிரி ஒரு சாதாரண குடும்பத்தில், அதுவும் கிராமத்தில் தொழில் செய்தவங்க யாரும் வந்ததில்லை இந்த சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு. இது அம்மாவனுடைய பெருந்தன்மை. அதாவது ஒரு ரியல் லீடருங்கிறவங்க கீழே இருக்கிறவங்களை மேலே தூக்கி கொண்டு வரணும். அதான் உண்மையான தலைவர், எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி. அதனால அந்த நான் பார்த்தவரை நான் அவங்களோட இது சம்பந்தமாக எனக்கு அவங்க அறிவுரை வழங்கியிருக்காங்க. அதுக்கு பிறகு வேற டீம் பார்க்குறாங்க. மாநிலங்களவையில் காஷ்மீர் தொடர்பான விவாதம் போது நீங்க வந்து பாட்டு பாடினீங்க. ஆமா, அதை பத்தி ஏதாவது உங்ககிட்ட கருத்தெல்லாம் சொன்னாங்களா? நீங்க பாட்டு பாடிட்டுலாம் வந்ததுக்கு பிறகு, விவாதத்திற்கு பிறகு ஏதாவது உங்கள்கிட்ட கருத்து சொன்னாங்களா? இல்லை, அப்படியாவது அது கிட்டத்தட்ட அம்மாவினுடைய கருத்து தான். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இந்தியா, அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பதுதான் அம்மாவினுடைய கருத்து. அதில் நான் பிரதிபலிக்கின்ற பொழுது இந்த எம்ஜிஆரின் பாடலையும் நான் பாடினேன். அது தவறாக இருந்திருந்தால் என்னிடம் சொல்லியிருப்பார்கள், ஆனால் எதுவும் சொல்லவில்லை. அதனால் அது காஷ்மீரில் வந்து பிரச்சனை ரொம்ப தீவிரமாக இருக்குது, ரொம்ப இக்கட்டான சூழலில் காஷ்மீர் இருக்கிற போது நவநீத கிருஷ்ணன் வந்து பாட்டு பாடினாரு அப்படின்னு வெளியிலேருந்து விமர்சனங்கள்லாம் வந்தது. நீங்கள் என்னுடைய மனைவி குங்குமப்பூ சாப்பிட்டாங்க, என்னுடைய மகள் சாப்பிட்டாங்க, இனிமே பேத்தி சாப்பிடுவாங்க அப்படிலாம் சொன்னீங்க. அதை வந்து எப்படி எடுத்துக்கிட்டாங்க? ஏதாவது ஒரு கருத்தை உங்கள்கிட்ட? இல்லை, அவங்க வேற ஒன்றும் என்கிட்ட ஒன்றும் தவறா என்கிட்ட ஒன்றும் சொல்லலைங்க. அம்மா நான் வந்து நல்ல நோக்கத்தில் தான் சொன்னேன். ஏன்னா அம்மா வந்து காஷ்மீர் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நான் ஹைலைட் பண்ணுறதுக்கு நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து பார்க்குற போது எம்ஜிஆருடைய படப்பாடல் பிரசித்தமானது, அந்த பாட்டை நான் பாடினேன். அந்த கான்டெக்ஸ்டுக்கு அது தேவையாக இருந்துச்சு, அதனால் நான் பாடினேன். அது வந்து அந்த எரிந்துக்கிட்டு இருக்கிற காஷ்மீர் போது இதை பாடுறதா அர்த்தம் இல்லை. அது அவ்வளவு அமைதியான இந்த காஷ்மீர்னு நாங்கள் பார்க்குற காஷ்மீரில் நீங்கள் இவ்வளோ சண்டை தேவையில்லைங்கிறதுக்காக தான் சொல்கிறோம். முதலமைச்சர் ஜெயலலிதா வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அந்த காலகட்டம் தொடங்கி இப்போ அவங்க வந்து காலமான அந்த சூழல் வரைக்கும் பல்வேறு விதமான கேள்விகள், விமர்சனங்கள் வலைத்தளங்களில் வந்துட்டே இருக்கு. இந்த சர்ச்சைகளை நீங்கள் எப்படி பார்க்க? இல்லை, அதெல்லாம் தேவையற்ற ஒன்றுங்க. எதுவுமே சரியாக முறையாக தான் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு வைத்தியம் பார்க்கப்பட்டது. அதுவும் உலக புகழ்பெற்ற மருத்துவர்கள் வந்திருந்து பார்த்தாங்க. அதனால் இந்த சர்ச்சைகள் என்பது கொஞ்சம் இயலாதவர்களால் சொல்லப்படுகின்ற விஷயங்கள். செப்டம்பர் 22ஆம் தேதி நீர்ச்சத்து குறைபாடு அப்படின்னா மருத்துவமனையில் அனுமதிக்கிறாங்க. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த வெவ்வேறு விதமான நோய்கள் தொடர்பான தகவல்கள்லாம் சொல்லப்பட்டுக்கிட்டே வருகிறது. இதுலயுமே ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படிங்கறதான். அதுங்க அது இது தேவையில்லாத விஷயங்க. அது எப்படின்னா, அம்மாவை உடம்பு முடியலன்னா ஒரு நல்ல புகழ்பெற்ற மருத்துவமனையில் சேர்க்குறாங்க. ஒரு பெரிய லெவலில் உள்ள நல்ல எக்ஸ்பர்ட்ஸை வச்சு டீம் வச்சு பார்த்துருக்காங்க. அது அவங்க எப்படி பண்ணி அதை வந்து முறையாக தான் பண்ணியிருக்காங்க. இதில் போய்
மற்றவங்க பேசுறதுங்கிறது வந்து பொருத்தமற்ற விஷயம்னு என்னோட கருத்துங்க. இல்லை, எப்படி நீங்க பொருத்தமற்ற விஷயம் நீங்க சொல்றீங்க? நீங்க இப்போ இவங்க ஜெயலலிதா வந்து ஒரு அதிமுக அப்படிங்கிற கட்சியோட பொதுச் செயலாளர். அவங்க வந்து உடல்நலம் சரியில்லாம மருத்துவமனையில் அனுமதிக்கிறாங்க, கட்சி அவங்கள பாத்துக்குது. அப்ப விமர்சனங்கள் எழுப்பப்படுறதுக்கும், தமிழக முதலமைச்சராக ஒரு மருத்துவமனையில சேர்க்கப்பட்டு 75 நாட்களாக எந்த விதமான வெளிப்படையான தகவலும் வெளியில வரல அப்படின்னு சொல்லப்படுறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு. இல்லைங்க, அவங்க சொல்றது அது மாதிரியான விமர்சனம் தவறானது. அங்க என்ன வகையான வைத்தியம் பார்க்கப்பட்டதுங்கிறதுக்கு அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து அறிக்கை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சும் அது பெரிய லார்ஜர் எக்ஸ்பர்ட்ஸ் டீம் இருந்து பார்த்துருக்காங்க. இதுல ஒன்றும் ஒளிவு மறைவுக்கு ஒன்றுமே இல்லைங்க. அப்பல்லோ தலைவர் சொல்லும்போது கூட நல்லா இருக்காங்க, வீட்டுக்கு எப்ப போகணும் அப்படிங்கறத அவங்க முடிவு செய்வாங்க அப்படிங்கிற தகவலை வந்து அவர் கொடுக்கிறாரு. அப்ப வீட்டுக்கு போற அளவுக்கு அவங்க வந்து சுயநினைவோட இருந்திருக்கிறாங்க, குணமடைஞ்சிருக்கிறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு. எப்படி திடீர்னு ஒரு அவசர கால ஒரு சூழல் வருகிறது? கார்டியாக் அரெஸ்ட்ங்கிறது வந்து அதுவே திடீர்னு வர்றதுதாங்க. அதுல ஒன்றும் ஏன்னா அவங்க ஒரு பெரிய லெவல்ல டீம் ஆஃப் நர்சஸ், டீம் ஆஃப் டாக்டர்ஸ், அந்த பாராமெடிக்கல் ஸ்டாஃபு எல்லாரும் அங்கே இருக்கிறாங்க. ஒன்றும் இதுவா இல்லை. அதனால மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு முறையாக வைத்தியம் பார்க்கப்பட்டிருக்கிறது. அவங்க முறையாக தான் செய்யப்பட்டிருக்கு. அது இல்லையா தேவையில்லாத விஷயங்கள். இது வீட்டுக்கு போற அளவுக்கு குணமடைஞ்சிட்டாங்க அப்படின்னு பிரதாப் ரெட்டி சொல்றாரு. ஏன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போல? இல்லைங்க, அவங்க எப்பயுமே அம்மாவோட விருப்பத்துக்கு மாறா யாரும் நடக்க முடியாதுங்க. அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க, அவங்க தான் பண்றாங்க. இல்ல சந்தேகங்கள் இருக்கு, விமர்சனங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றதே நீங்க பொறுப்பற்றதனம் பாக்குறீங்களா? பொறுப்பற்றத்தனம் அது தேவையில்லாத விஷயம். அதில் ஏதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா வித்தவுட் எனி பேசிஸ், ஒரு முகாந்திரமும் இல்லாத விஷயங்கள் இதெல்லாம். மருத்துவமனை அறிக்கைகள் வந்த விதமும் கடைசி கட்ட நேரங்கள்ல நடந்த நிகழ்ச்சிகளையும் மையப்படுத்தி தொடர்பு படுத்தி தான் வெளியில இருந்து கேள்விகள் கேட்கிறாங்க. கேட்கறதுக்கு ஏதாவது பேஸ் வேணுங்க, ஏதாவது பேசிஸ்ல இருக்கணும், ஏதாவது ஒரு அடிப்படை முகாந்திரம் வேணும். ஒரு முகாந்திரம் இல்லாத கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சிகிச்சை அளிக்கப்பட்ட அந்த 75 நாட்களும் அவங்க கூட யார் இருந்தாங்க? அதெல்லாம் தெரியாது சார். அவங்க நம்ம டீம் ஆஃப் டாக்டர்ஸ் இருந்தாங்க, பாக்குறாங்க, அவ்வளவுதான் சார். நம்ம அதுல நான் சொல்ல முடியாது சார், அது எனக்கு தெரியாது. இல்லை நம்ம சொல்றோம், அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம் சார். நாங்கள் அம்மாவோட விசுவாசிகள். நாங்கள் டெய்லி ஆஸ்பத்திரிக்கு போய் என்ன நிலவரம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக வந்திருக்கோம். இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் சார். இதனால நோ பர்பஸ் வில் பி சர்வ்டு. இதுதான் என்னோட தாழ்மையான கருத்து. இல்லை, இறந்து போயிருக்கிறது, மரணம் அடைந்திருக்கிறது தமிழக முதலமைச்சர் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த கேள்விகளை நம்ம ரொம்ப எளிமையாக கடந்து போயிட முடியும் நீங்க நினைக்கிறீங்க? இல்லைங்க, அதாவது ஏதாவது ஒரு அடிப்படை முகாந்தாரம் இருந்தால் நீங்க சொல்லலாம் சார். நீங்க வந்து நான் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு இணையாக இந்த உலகத்திலே ஒரு தலைவர் இல்லை என்பது என்னுடைய கருத்து, ஆணித்தரமான கருத்து. நீங்க வந்து விஷயங்களை புரிஞ்சுக்கிறவங்க, டிசிஷன் எடுக்கிற விதம், அது அவங்கள பீட் பண்ண முடியாது சார். ஷீ இஸ் கேப்பபிள் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எனிதிங் எவ்ரிதிங். நீங்க சொல்றது மாதிரி எல்லாம் ஒன்றும் இந்த விஷயங்கள்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் வித்தவுட் எனி பேசிஸ், அவ்வளவுதான் நான் சொல்லலாம். ஏன் யாரையுமே அனுமதிக்க மறுப்பு தெரிவிக்க? அதெல்லாம் வந்துங்க அரசு ரீதியாக நம்ம சொல்றது, அதை நான் சொல்ல முடியாது. அது வந்துங்க வித்தவுட் எனி வேலிட் ரீசன்ஸ் எதுக்கு அவங்க சொல்லணும்? அவங்க நியாயமா தான் சொல்லியிருக்காங்க, அது கரெக்டு தான். அது இப்போ எந்த பேஷண்ட்டையும் எல்லாரும் போய் பாருங்கன்னு சொன்னா அவங்களுக்கு தான் பிரச்சனை. இல்ல, பொதுமக்கள் போய் பார்க்கறதுக்கும் கட்சி தொண்டர்கள் போய் பார்ப்பதற்கும் யாரா இருந்தாலும் பேஷண்ட்னு அட்மிட் ஆயிட்டாக்க எல்லாரையும் பார்க்க விட முடியாது. இல்ல, கட்சி தொண்டர்கள் போய் பார்க்கறதுக்கும் பொதுமக்கள் போய் பார்ப்பதற்கும் அனுமதி மறுக்கப்படுதுங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. அவ்வளவு பேர் உள்ள போய் பார்ப்பதற்கான ஒரு சூழல் இல்லைங்கிறது புரிஞ்சுக்க அந்த விஷயமே இல்லைங்க, அது வேண்டியதில்லை. அது வந்து இப்ப கட்சியுடைய முன்னணி நிர்வாகிகள், தமிழக ஆளுநர், மத்திய அமைச்சர்கள் கூட போய் பார்க்க முடியல, அரசுடைய உயர் பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள் கூட போய் பார்க்க முடியல. எனக்கு தெரிஞ்ச அது ஒரு பெரிய விஷயமா நான் எடுத்துக்கலாங்க. அது அது ஒரு லார்ஜர் பப்ளிக் இன்ட்ரெஸ்டுக்காக தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஒன்று எந்த வகையிலையும் எதுவும் யாரையும் குறை சொல்லவே முடியாது. அது சொல்றவங்க வந்து அவங்களுக்கு ஒன்று ஏதோ மோட்டிவேட்டடாக சொல்ல வர்றாங்க, அவ்வளவுதான். அவங்க சொல்றதுல அர்த்தம் இல்லை, நியாயம் இல்லை, அது தேவையில்லாத ஒன்று. இல்லை, ஒரு மனிதனுக்கு உடல்நலம் சரியில்லாமல் வர்றதுங்கிறது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம்.
மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது வந்து தமிழகத்துடைய முதலமைச்சர். இந்த மாதிரியான ஒரு சூழல்ல எதிர்த்தரப்புல இருந்து கேள்விகள் கேட்கிறது அப்படிங்கறத வந்து ஒரு நேர்மையாக ஒரு வெளிப்படைத்தன்மையோட அணுகிறதான ஒரு நல்ல நிர்வாகத்திற்கான அழகா இருக்கும். இல்ல நீங்க சொல்றீங்க, உங்களுக்கு ஊடகத்துல இருந்து இதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இதை பேசுறீங்க. இது வந்து சரியான அணுகுமுறை அல்ல என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. வெளிநாடுகள்ல போய் சிகிச்சை அளிக்கணும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்பட்டது. அது என்ன கண்டிஷன், அது எப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாம நான் சொல்ல முடியாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தி பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஹாஸ் பீன் கிவன் டு அம்மா. அது அந்த பீலே டாக்டரே வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறாரு, தெளிவான அறிக்கை கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் அந்த அப்பல்லோ நிர்வாகமும் அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. அதனால் இதெல்லாம் ஒரு தேவையற்ற விஷயம்னு என்னோட கருத்துங்க. அதில் உண்மையல்ல, அது வேணும்னே அதாவது ஃபால்ஸ்லி மோட்டிவேட்டடாக ஏதாவது பண்ண முடியுமான்னு சொல்ல பார்க்குறாங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இக்னோர் பண்ணுறேங்க. எங்களுக்கு அம்மா இல்லையேங்கிற வருத்தம் இருக்குது. அம்மா வந்து நம்ம எப்படியாவது அம்மாவை விட்ட வழிகளை அவங்க சொல்லி கொடுத்தத மக்கள் நலனுக்கு நம்ம எப்படி உழைக்கணும் அப்படிங்கிறது தாங்க எங்களுடைய. அதிமுகவுடைய அடுத்த கட்டத்தை பற்றி எப்படி நினைக்கிறீங்க? என்ன சார், அம்மா எல்லா வழியிலையும் இப்போ வந்து அம்மா உண்மையிலேயே அவங்களுடைய நம்மளே இல்லைங்கிறத தவிர ஒவ்வொரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டனின் இதயத்தில் குடிகொண்டிருக்கிறாங்க. அம்மா என்ன நினைப்பாங்கிறத ஒவ்வொரு தொண்டனும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்க டிரான்ஸ்பரண்டா இருந்திருக்கிறாங்க. இந்த விஷயத்துல ஒரு தப்பு பண்ணா அம்மா உடனே நடவடிக்கை எடுப்பாங்க. இந்த விஷயம் அம்மாவோட கவனத்துக்கு கொண்டு போனா நிச்சயமா நடவடிக்கை உண்டு. அது மாதிரி தன்னுடைய வாழ்க்கை முறைய ஒரு ஒளிவு மறைவு இல்லாம வச்சிருக்கிறாங்க. இந்த விஷயம் வந்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயமே. அதனால அவங்க விட்டு சென்ற அந்த வழியில மக்கள் நலனுக்காக அள்ளும் மகளும் அவங்க அயராது பாடுபட்டிருக்காங்க. அதை நாங்கள் அடிகொற்றி அவங்க எல்லா விஷயத்துக்குமே, அது மீனவர் பிரச்சனையா இருக்கட்டும், காஷ்மீர் பிரச்சனையா இருக்கட்டும், எந்த பிரச்சனைக்குமே அவங்க தெளிவான அணுகுமுறையில் வச்சிருக்காங்க. அந்த விஷயங்கள் எல்லா தொண்டர்களுக்கும் தெரியும். அதனால நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தினுடைய ஆளுங்கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அம்மாவினுடைய விருப்பத்தை தொடர்ந்து நிறைவேற்றுவார்கள். தமிழக மக்களும் அம்மா மீது வைத்திருக்கிற பற்று, பாசம், மரியாதை, அம்மா அவர்கள் தமிழக மக்களுக்கு செய்திருக்கின்ற தொண்டு, அதையெல்லாம் மறக்காமல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து வெற்றி நடை போடும். யார் தலைமையில வெற்றி நடை போடும்? அது வெற்றி நடை போடும். அது வந்து முடிவு செய்வாங்க சார். அதில் ஒன்றும் எந்த சந்தேகமும் இல்லை. எம்ஜிஆருக்கு பிறகு அதிமுகவை வழிநடத்துவதற்கு ஜெயலலிதா அப்படிங்கிற ஒரு நபர் வந்து உருவாக்கப்பட்டார். ஜெயலலிதாவுக்கு பிறகு அப்படிங்கிற இடத்துல வருகிற போது அந்த கேள்வி வரத்தான செய்தி இயல்பான ஒரு கேள்வி தானே சார். அவங்க தகுதியானவங்க வழி நடத்துவாங்க சார். அதில் ஒன்றும் எந்த சந்தேகமும் இல்லை, தேவையே இல்லை. அதெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவங்க மூத்த தலைவர்கள் எல்லாரும் மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய சின்ன மேடம், சின்னம்மா, இவங்க எல்லாரும் இருந்து ஒரு கரெக்டாக அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சரியாக கொண்டு போவாங்க. சசிகலா வழிநடத்த வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா வழி நடத்துவாங்க. வாய்ப்பு இருக்கிறது. வழி நடத்துறாங்க. அவங்க தான் இது வரைக்கும் நடத்திட்டு இருந்தாங்க, தொடர்ந்து நடத்துவாங்க. இவ்வளவு நாள் அவங்க தான் வழி நடத்தல. இல்ல, அவங்க தொடர்ந்து இந்த கட்சியினுடைய போக்கு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்களும் அந்த கட்சியை வளர்ச்சிக்கு கடின உழைப்பு உழைச்சிருக்காங்க. அதனால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற மூத்த தலைவர்கள், மாண்புமிகு சின்னம்மா, அவங்க எல்லாம் முடிவெடுத்து செய்வாங்க. இல்ல, இவ்வளவு நாள் வழி நடத்தினாங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? இது எப்படியுமே உங்களுக்கு வந்து இந்த கட்சியை நடத்தின முன்னோடிகள் அவங்களும் ஒருத்தங்க. அம்மாவுக்கு கூடவே இருந்து, மாண்புமிகு அம்மா அவர்களுடன் கூடவே இருந்து மதிப்பிற்குரிய சின்னம்மா அவர்கள் எல்லா கட்சி பணிகளும் மாற்றியிருக்கிறார்கள், தொடர்ந்து ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியாத விவரங்கள் எதுவுமே இல்லை. நல்ல புத்தி கூர்மை, எந்த விஷயத்தையும் நேர்மையாக அணுகின்ற ஒரு நல்ல பண்பு அவங்கள்ட்ட இருக்கு. நிச்சயமா எல்லாத்தையுமே அதை கொண்டு வந்துருவாங்க. அதுக்கு அது வந்து கட்சியில் அடுத்த கட்டங்கிறது நிச்சயமா அது நல்லபடியா நடக்கும். செயற்குழு உறுப்பினர் அப்படிங்கிற பதவியை தாண்டி அவங்களுக்கு இது வரைக்கும் கட்சியில எந்த பொறுப்பும் கொடுக்கப்பட்டதே இல்லையே. இல்லை சார், அதாவது நீங்க உங்களுக்கு வந்து நடைமுறையில் என்ன இருக்குங்கிறத நீங்க பார்க்கணும். செயற்குழுங்கிறதும் சின்ன விஷயம் இல்லையா, சின்ன விஷயம் இல்லையா. அம்மாவினுடைய நம்பிக்கை பெற்று
உடன்பிறவா சகோதரி என்று அழைக்கப்பட்டு கூடவே இருக்கிறாங்க. எல்லா விஷயங்களுக்கும் அவங்க தான் நல்லது கெட்டது எல்லாத்தையும் அம்மா கூடவே இருந்து நிக்கிறாங்க, உறுதுணையா இருக்கிறாங்க. சசிகலாவோடு ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொல்லி 2 முறை கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாங்க. இல்லையா, அது வேற சார். அதாவது உங்களுக்கு ஒரு லாங் ஸ்டாண்டிங் ரிலேஷன்ஷிப்ல ஸ்ட்ரெயின் ஆகிருக்கும் சார், அது சரியாயிடும், அவ்வளவுதான். அது நீ எதுவா இருந்தாலும் ஒரு பிரச்சனைகள் வரும், ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணுவோம். அம்மாவினுடைய உண்மையான நன்மதிப்பையும் மரியாதையும் அன்பையும் பெற்று, அதே போன்று சின்னம்மா அவர்கள் பெரியம்மாவிற்காக ஒரு உற்ற தோழியாக கூடவே இருந்து அவங்களுக்கு உறுதுணையா இது வரைக்கும் இருந்து வந்திருக்காங்க. தம்பிதுரை வரணும், PH பாண்டியன் வரணும், மதுசூதன் வரணும்னு இன்னொரு தரப்புல இருந்தும் சொல்லப்படுகிறது. சின்னம்மாவை பற்றி என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்றேன், அதெல்லாம் விட்டுறது. சரி, கட்சிக்குள்ளேயே சசிகலா ஆதரவு எதிர்ப்பு அப்படின்னு இரண்டையுமே நம்மளால பார்க்க முடியுது. இது கட்சியோட எதிர்காலத்துக்கு நல்லதா? தெரிஞ்ச அது மாதிரி ஒன்னும் எதிர்ப்பு இருக்கிறதா தெரியலீங்க. எதிர்ப்பே இல்ல. மதிப்பிற்குரிய சின்னம்மா அவர்களுக்கு கட்சியில் எந்த எதிர்ப்பும் இல்லை. கட்சியுடைய அதிகாரப்பூர்வ பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, கணிஞ்சிட்டு வருதுன்னு எடுத்துக்கலாமா? இல்ல சார், நிச்சயமா அவங்க வர்றதுல எந்த இடையூறும் இல்லை, தடையும் இல்லை. இதுவரைக்கும் அதிமுக பொறுத்த வரைக்கும் கட்சி தலைமை வேறு ஆட்சி தலைமை வேறுன்னு இருந்ததே கிடையாது. ஆனா இப்ப இரு தலைமை அப்படிங்கிறது கட்சியை சரியா வழிநடத்த உதவி செய்யுமா, ஆட்சி நிர்வாகத்தை சரியா வழிநடத்த உதவி செய்யுமா? இல்ல சார், நீங்க ஒரு ஊகத்தின் அடிப்படையில கேள்விகள் கேக்குறீங்க. இல்ல, நீங்க சொன்ன பதில் தானே பொதுச் செயலாளரா சசிகலா வருவாங்க நீங்க சொல்லிட்டீங்க. வர்றதுல எந்த இடையும் இல்ல, எந்த இடையூறும் இல்லைன்னா சரி, அதை ஏத்துக்கொள்ளக்கூடிய வாதம். நீங்க சொல்லிட்டீங்க, தடை இல்லைன்னு நீங்க சொல்லிருக்கீங்க. முதலமைச்சரா யார் இருக்கா? OPS இருக்காரு. ஒண்ணு OPS மாத்திட்டு இவங்களே முதலமைச்சரா வர போறாங்களா, இல்ல இருவேறு தலைமைன்னு எடுத்துக்கலாமான்னு கேக்குறேன். சார், நீங்க அதெல்லாம் போய், நான் சாதாரண தொண்டர் சார் இந்த கட்சியில, அதை புரிஞ்சுங்க. நீங்க எனக்கு பதவிகள் கொடுத்திருக்காங்க, பட் முடிவெடுக்கின்ற இடத்துல நான் இல்ல. அது யூகிச்சு சொல்ற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்ல. யூகங்கள் அடிப்படையிலான கேள்வியே இல்ல. அதாவது இருவேறு தலைமைன்னு நான் இல்ல சார், நீங்க என்ன மாதிரி இருக்கிறோ, சூழ்நிலைகள் எப்படி இருக்குதோ, அந்த கட்சியினுடைய தலைமை நிர்வாகிகள் இவங்க எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி முடிவெடுப்பாங்க சார். டெமோக்ராட்டிக் வே எவரிதிங் வில் பி டிசைடட். இல்ல, அது நல்லதுன்னு பாக்குறீங்களா? இருவேறு தலைமை இருந்தால் இல்ல, அது பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை சார். இது எதுக்கு இது? அதனால நீங்க என்ன நடக்குங்கிறதெல்லாம் நான் சொல்ல முடியாது சார். ஏன்னா இது பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஒரு கிரேட் மூவ்மெண்ட். ஏடிஎம்கேங்கிறது ஒரு சின்ன கட்சி இல்ல, மக்கள் இயக்கம். அதுவும் ஏழை மக்களின் இயக்கம். சாதாரண தொண்டர்கள் நிறைந்த அந்த கட்சி அது. அதனால அதுல போய் நீங்க ஒன்னும் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதிமுகக்குள்ள ஜாதி பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கு. அதெல்லாம் இல்ல சார், மறுக்கிறேன் சார். குற்றச்சாட்டே இல்ல. அதை நான் மறுக்கிறேன். வழக்கமா நாட்டில் என்ன நடக்குதோ அதான் சார். இந்த ஏடிஎம்கே கட்சியை பொறுத்த வரைக்கும் அம்மா அவர்கள் ஜாதி மதம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்த கட்சியை வளர்த்திருக்காங்க சார். அங்க போய் அம்மாட்ட போய் இந்த ஜாதி அந்த மதம் இந்த வகுப்பு இதெல்லாம் அங்க யாரும் சொல்லி என் காதுல விழுவல சார். அதுக்காக எந்த ஃபேவரும் அவங்க செய்ய மாட்டாங்க சார். யார சொல்றீங்க? யார்? அம்மா சசிகலாவை சொல்றீங்க, ஜெயலலிதாவை சொல்றீங்க? அம்மா பெரியம்மாவெல்லாம் கூட சரி, சின்னம்மாவும் சரி, எந்த ஜாதிக்காகவோ மதத்துக்காகவோ வேண்டியவங்க எல்லாம் கிடையாதுங்க. கட்சியின் நலம், மக்களின் நலம், அதுக்கு தகுந்த மாதிரி என்ன நடவடிக்கையோ அதான் எடுப்பாங்க. நீங்க அவங்கள்ட்ட எனக்கு என்னோட அனுபவத்தை பொறுத்தவரை நேரோ கன்சிடரேஷன்ஸ் எங்க கிடையாது. முதலமைச்சர் O பன்னீர்செல்வமும் அமைச்சர்களும் போயஸ் தோட்டத்துக்கு போய் சசிகலாவை பார்த்து தான் எல்லா முடிவுகளும் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. அது அவங்க தான் எல்லா முடிவும் எடுக்கிறாங்களா? அது அவங்க என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது, நானா சொல்ல முடியுமா சார்? நான் இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு அம்மா அவர்களுடன் மதிப்பிற்குரிய சின்னம்மா அவர்கள் கூடவே இருக்கிறார்கள், கூடவே இருந்து உதவி புரிந்திருக்கிறார்கள். இந்த கட்சியினுடைய அனைத்து நிகழ்வுகளும் விவரங்களும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை நான் சொல்றேன். இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அவங்களுடைய பங்களிப்பு என்பது ரொம்ப அதிகம் இருக்கு, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதனால அதை நான் சொல்றேன். முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா மறைந்திருக்கிறாங்க. அதற்கு ரொம்ப நெருக்கமா இரவோடு இரவாக O பன்னீர்செல்வம் தலைமையிலான ஒரு அமைச்சரவை பதவி இருக்கிறாங்க. சார், இதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸிஸ்டன்சி. உங்களுக்கு வேக்யூம் வராம இருக்கிறதுக்கு உடனே பதவி இருக்கிறாங்க. இது எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான். அது இல்ல, அண்ணா இறந்த போது, எம்ஜிஆர் இறந்த போது இடைக்கால முதல்வர் மட்டும்தான் பதவி ஏற்றாங்க. ஏதோ ஒரு அதன் பிறகு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. சார், அதே ஃபாலோ பண்ணணும்னு எங்கேயும் விதி இல்லை சார். நீ ஹைப்போதெட்டிக்கலாவே போயிட்டு இருக்கீங்க.
இப்போ இவர் ராஜீவ்காந்தி இறந்தப்போ உடனே பண்ணியிருக்காங்கன்னு முன்னுதாரணங்கள் இருக்குது. இதில் ஒன்றும் எந்த இல்லீகாலிட்டியும் இல்லை, அன்கான்ஸ்டியூஷனாலிட்டியும் இல்லை, எல்லாமே கரெக்டாக இருக்கு. கட்சிக்குள்ள ஏதாவது பிளவு வந்துடும், பிரச்சனை வந்துருங்கிறதுக்காக இவ்வளவு அவசரம் காட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதெல்லாம் ஒன்றும், இதெல்லாம் ரொம்ப கற்பனை சார். கட்சியில் பிளவுங்கிறதுக்கெல்லாம் வேலையே இல்லை. மாண்புமிகு அம்மா அவர்கள் ஒவ்வொரு தொண்டரையும் நல்ல அவேர்னஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. எல்லா தொண்டரும் நல்ல விழிப்புணர்வுடன் தான் இருக்கிறார். நீங்கள் ஒன்றும் புதுசாக போய் அவங்களுக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. எது நல்லது, எது கெட்டது, எது தீய சக்தி, இதனால் நமக்கு என்ன ஆபத்து வரும், தீங்கு வரும் என்பதை அவர்கள் எல்லாம் உணர்ந்திருக்கிறார்கள். சசிகலா நடராஜன் கட்சியில ஆதிக்கம் செலுத்தினா அதிமுக பிளவுபட்டுரும் அப்படின்னு சுப்பிரமணியன் சாமி ஒரு கருத்தை சொல்றாரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அதெல்லாம் அவரு சுப்பிரமணியன் சாமி சொல்றதெல்லாம் வந்து சரியில்லாத கருத்து சார். அது தவறான கருத்து. அது அவர் சுப்பிரமணிய சாமி என்ன சொல்றாருங்கிறது வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சம்மந்தமே இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிறது ஒரு மக்கள் பேர் இயக்கம். அதை பற்றி அது தனியாக அவங்களே அதில் இருக்கிற கழக நிர்வாகிகள் முடிவெடுத்துப்பாங்களே ஒழிய நீங்கள் இதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மக்கள் பேரியக்கம் சசிகலாவையும் சசிகலா நடராஜனையும் ஏற்றுக்கிட்டதா நினைக்கிறீங்களா? கட்சியோட முக்கிய நிர்வாகிகள், முன்னணி நிர்வாகிகள் ஒருவேளை ஏற்றுக்கிட்டாலும் நீங்கள் சொல்கிற அந்த மக்கள் இயக்கம், எளிமையான தொண்டர்கள், சாமானிய தொண்டர்கள் சசிகலாவையும் சசிகலா நடராஜனையும் ஏற்றுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்புறீங்களா சார்? நிச்சயமா ஏற்றுவாங்க சார். ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இது வந்து சார், நீங்க சொல்றது வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு கட்சியினுடைய உள்ள அமைப்புல எடுக்க வேண்டிய முடிவுகள். இதெல்லாம் அது அவங்க ஏத்துக்குவாங்க சார். அவங்க கட்சியினுடைய ஆரம்பத்துல இருந்து இருக்கிறாங்க. அவங்க ஒன்றும் புதுசா வந்து இல்லைங்க. அவங்க தே ஆர் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ஏடிஎம்கே. அதுல ஒன்றும் இரண்டு கருத்தே இல்லை. அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் நெருங்கி வருகிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கு. எப்படி பாக்குறீங்க? அதுக்கான சூழல் இருக்கு இல்ல சார்? அதெல்லாம் வந்து அந்த பொலிட்டிக்கல் டிசிஷன்ஸ் எல்லாம் will be decided by the top leaders of ADMK சார். அதெல்லாம் வந்து நானா இண்டிவிஜுவலா சொல்ற கருத்து இல்ல. அது இல்ல உங்க கட்சி இல்ல, என் கட்சியா இருந்தாலும் நான் தனிப்பட்ட முறையில் இல்லையே சார். அது வெரி சமீபத்தில் நடந்த விஷயங்கள் இதெல்லாம் வச்சு நீங்க பாரு. அதெல்லாம் அவங்க வந்து எப்பயுமே மாண்பு அம்மா அவர்கள் வந்து இஷ்யூ பேஸ்டா தான் யாரோடையும் ஒத்து போறது இல்லது ஒத்து போகாமல் இருந்ததுங்கிறது டிபெண்டிங் அப்பான் ஈச் அண்ட் எவரி இஷ்யூ தான் அம்மாவோட அணுகுமுறையை. ஸோ அது மாதிரி தான் அவங்க அது மாதிரி தான் வறுமை ஒழிய நம்மளா சொல்றதுக்குன்னு ஒன்றும் இல்லை. இல்லை, நாம தான் அதிமுகவை ஜெயலலிதாவுக்கு முன் பின்னு ரெண்டா பிரிச்சு தானே பேசுறோம். ஜெயலலிதா இல்லாத ஒரு சூழல்ல தானே பேசுறோம். அந்த மாதிரி இல்லைங்க. தெர் இஸ் கண்டினியூட்டி. அது மாதிரி ஒரு கேப்பே கிடையாது. அம்மாவுக்கு முன்பு பின்புன்ற மாதிரி கிடையாது. அது கண்டினியூஸா ஃப்ளோ போயிட்டே இருக்குது. அம்மா வந்து இன்னமும் வழி நடத்துறாங்க. தமிழக முதலமைச்சராக மத்திய அரசுடைய எந்தெந்த திட்டங்கள்ல எல்லாம் ஜெயலலிதா எதிர்த்தாங்களோ எல்லா திட்டங்களையும் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு தமிழக அரசு ஏத்துக்குச்சு சார். அது வந்து கவர்மெண்ட்ல பாலிசி டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்க சார். அதுல வந்து அம்மாவோட அனுமதியோட ஒப்புதலோட வழிகாட்டுதலோட தான் எல்லாமே செய்வாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அது அம்மாவுக்கு தெரியல, இல்ல அம்மாட்ட சொல்லல, இதெல்லாம் நீங்க சொல்றது வந்து கற்பனை. மத்திய அரசு தரப்புல இப்ப எந்த அழுத்தமும் கொடுக்கப்படவே இல்லை சார். அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சார், ஒரு கவர்மெண்ட்டை யாரும் மிரட்ட முடியாது சார். நீங்க நினைக்கிறது மாதிரி அடி பண்ணிஞ்சிருவாங்க, அழுத்தம் கொடுத்துருவாங்க, அதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. அந்த மாதிரி யாரும் கொடுக்கவும் மாட்டாங்க சார். ஏன்னா இது வந்து டெமோக்ராட்டிக்கலி எலெக்டட் கவர்மெண்ட் ஹேவிங் வாஸ்ட் மெஜாரிட்டி, ஃபுல் மெஜாரிட்டி. புரியுதா இல்லையா? இந்த பாலிசி டிசிஷன்ஸ் ஆர் பீங் டேக்கன் பை த கவர்மெண்ட் டேக்கிங் டு அக்கவுண்ட் தி பப்ளிக் லார்ஜர் இன்ட்ரெஸ்ட். அப்படிதான் பண்ணுவாங்களே ஒழிய அதுக்கு என்ன ஒரு ஸ்கீம் இருக்கும், அதுல என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு விளக்கம் கேட்பாங்க. சரியான விளக்கம் வந்தா அது ஒத்து போகலாம். அது மாதிரி தான். அது ஒழிய நீங்க நினைக்கிற மாதிரி அழுத்தம் கொடுக்குறாங்க, இல்ல இவங்க அடி பண்ணிக்கிறாங்க, இதெல்லாம் நம்மளா கற்பனையான யூகங்களை ஒழிய எல்லா டிசிஷனும் பேஸ்ட் ஆன் பிரின்சிபல்ஸ் தான். எது கற்பனை? உதய திட்டத்துல சேர மாட்டோம்னு சொன்னாங்க ஜெயலலிதா, சேர்ந்தாச்சு. உணவு பாதுகாப்பு சட்டம் தொடர்பாக கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, சட்டம் அமலாகியாச்சு. நீட் தேர்வை எதிர்த்தாங்க, அது வருவதற்கான அனைத்து முகாந்திரமும் தெரியும். இப்ப வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கீம் வருதுன்னு சொன்னா நம்மளுடைய ப்ரொட்டஸ்ட காட்டுறாங்க. இப்ப நீட்டுக்கு வந்து அம்மா கடுமையா ஃபைட் பண்றாங்க. இன்னும் இப்ப இந்த ஒரு வருஷத்துல கூட ஒரு வருடத்துக்கு தளர்வு கொடுத்திருக்காங்க. அடுத்த வருடத்துக்கும் நிச்சயமா அந்த நீட்டை எதிர்த்துதான்
தொடர்ச்சியாக நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்ன காரணம்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டை வந்து ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னு சுப்ரீம் கோர்ட்டில் கேள்வி கேட்குறாங்க. நம்மளுடைய பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வந்து இட் இஸ் பெட்டர் தேன் த சிஸ்டம் கான்டெம்ப்ளேட்டட் அண்டர் த ஆக்ட்ங்கிறது நம்மளுடைய கருத்து. ஏன்னு கேட்டால் நம்ம முன்னாடியிலேருந்து அதை கொண்டு வந்துட்டோம். இவங்க சொல்கிறது மாதிரி இல்லை அது. ஆனால் பட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சப்சிடைஸ்டு ரேட்டில் ரைஸ் கொடுக்கறது போக்குவரத்து இதில் அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுடைய நடைமுறையை அவங்க அமுல்படுத்த பார்க்குறாங்க. சில விஷயங்களை வந்து நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது வருகின்ற சிக்கல்களை தவிர்ப்பதற்காக மக்களின் நலன் கருதி பல முடிவுகள் எடுக்கிறாங்க. அதை போய் நீங்கள் வந்து இது வேணும்னு விட்டு கொடுத்துட்டாங்கன்னா இல்லை அவங்க அழுத்தம் கொடுத்தாங்கன்னு சொல்றதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. மக்கள் நலன் சார்ந்து தானே எதிர்த்தாங்க அவங்க சார். மக்கள் நலன் சார்ந்து எதிர்க்கிற பொழுது இருக்கின்ற சூழல் வேறு, இப்பொழுது இருக்கிற சூழல் வேறு. அது ரெண்டையும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஜெயலலிதா இருந்த சூழல் வேறு, இல்லாத சூழல். அம்மா இருக்கிற போதே தான் அதை கொண்டு வந்தாங்க ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்லாம். அவங்க மேட் பெண்டிங் ஒரு சுப்ரீம் கோர்ட்டு அவங்க அது என்ன ஏன் அப்படின்னு அவங்க அது ஒரு ஜுடிஷியல் வியூ அவங்க கொடுக்குறாங்க. புரியுதா இல்லையா? அதை போய் நம்ம ஓரளவுக்கு தான் எதையுமே பண்ண முடியும். அதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி எது பொருத்தமோ அதை முடிவெடுக்கிறாங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.